வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. எப்படி இருக்க போகிற இந்த வியாழக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல நாள். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதமான வாழ்க்கை, கலகரிங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்தணும், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடட்டும் அப்பப்போ. ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி சொல்லுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை, மஞ்சள். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்தணும், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடட்டும் அப்பப்போ. ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி சொல்லுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற பேச்சிற்கு ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணிக்கிட்டா. புனர்பூசத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. புனர்பூசத்தினுடைய தலைவர் குரு. அதனால காலையில் சூரியனுக்கு தீபம் போடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி. இதை சொல்லுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிச்சிருங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்தணும், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடட்டும் அப்பப்போ. ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி சொல்லுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். சிம்ம ராசிக்கார நேயர்களை, பகல் 12 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவனம் வேண்டாம். 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பூரம், மகம், உத்தரம் 3 பேருக்கும் பகல் 12 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. முக்கிய முடிவு கூடாது. அப்போ டக்குன்னு 12லேருந்து ஓகேவா சார்? இல்லை, பகல் 3 மணிலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. 1 to 3 பரவாயில்ல, அதுலேயும் ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல் 3 மணிலேருந்து உங்களுக்கு உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்லது உண்டு. அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. பகல் 3 மணிக்கு அப்புறம் 3 நட்சத்திரத்துக்கும். ஆமாம், காலையில் சூரியனுக்கு தீபம் போடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி. இதை சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதெல்லாம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிச்சிருங்க. கன்னிராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல் 12 மணி வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்புறம் தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சரியாக பஞ்சாங்கப்படி. ஆனால் ரிஸ்க்கு வேண்டாம். இன்றைக்கே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவ உணவு வேண்டாம். 3 நட்சத்திரத்துக்கும் சித்திரை, அஸ்தம், உத்தரம். காலை 6 மணிலேருந்து சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. முக்கிய முடிவு வேண்டாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. பொறுமை, பொறுமை, பொறுமை. காலையில் சூரியனுக்கு தீபம் போடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி. இதை சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதெல்லாம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிச்சிருங்க.
துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. வெற்றி வெற்றி வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, திருச்செந்தூரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. காக்கிக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உயர்வு உண்டு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, திருச்செந்தூரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. காக்கிக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வீண் பேச்சு அதிகம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 1, தெற்கு பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை, கோபம் அதிகம். வீண் பேச்சு அதிகம். பொறுமை. அனுகூலமான எண் 2, வடக்கு மஞ்சள். பரிகாரம் பண்ணிக்கிட்டா. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, திருச்செந்தூரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. காக்கிக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம் முக்கியம். பொறுமை. ஆமாம், பொறுமை பொறுமை பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. நேயர்களே, குரு பகவான் 5 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். இந்த ஆவணி மாதம் முழுக்க, அப்புறமும் தான் சொல்கிறோம், இந்த ஆவணி மாதம் முழுக்க 5 ராசிகளுக்கு உதவி செய்வார். இப்போ உதவி செஞ்சிட்ருக்கார். அது தொடருது. யாராருக்கு குருவினால உதவி? ரிஷபம், தனுசு, கும்பம், சிம்மம். இந்த ராசிகளுக்கெல்லாம் குரு பகவானால் உதவி உண்டு. கூடவே துலா ராசிக்கு உதவி உண்டு. எனவே மற்ற ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுக்கு உரிய பரிகாரத்தை பண்ணணும். அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரங்களெல்லாம் குருவுக்கும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.